அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே இருக்கும். நீங்க பாட்டுல இங்கேருந்து ஏறி கேரளா போலாம். கேரளாவிலேருந்து ஏறி இங்க வரலாம். அந்த அளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பக்கத்திலேயே ஹைவே. அப்படியே நீங்க நடந்தே மெட்ராஸ் போயிடலாம் 2 மணி நேரத்தில. ஹைவேய. அந்த ஹைவேல ஓரமா நடந்தீங்கன்னா மெட்ராஸ் போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ம் வேற என்ன இருக்கு? ஆ நெறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரிய தர்கா பெரிய தர்கா அ அது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அழகான சர்ச். வேர்ல்டுக்கே மிக ஃபேமஸான சர்ச் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அ அ அதாவது மாபெரும் அன்னதானம் வழங்கும் ஒரு சித்தர் ஆலயம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வள்ளலார் ஆலயம் இருக்கு. அங்கேயும் மாபெரும் எப்போதுமே வந்து சாப்பாடு 3 வேளையுமே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இறாலு, மீனு, நண்டு எல்லாமே இலவசமா கிடைக்கும். என்ன என்ன அ அப்படியே நீங்க இறாலு, மீன், நண்டெல்லாம் சும்மா கடல் கரையில மம்பட்டி எடுத்துட்டு போனீங்கன்னா, ராத்திரி அப்படியே போனீங்கன்னா, ஒரு அன்னக்கூட நண்டு வெட்டி எடுத்துட்டு வந்துரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செம்மையான மேட்டர மறந்துட்டேன் பாருங்க. ரூ. 25லேருந்து 25,000 வரைக்கும் பாட்டில் கிடைக்கும். வித் சைட் டிஷ்ஷோட. பார்த்துங்க இதெல்லாம் எங்க கிடைக்கும்? எங்க ஊர்ல மட்டும் தான் கிடைக்கும். ம். ஆமா. நான் தான் சொல்லிட்டேனே. கண்டிப்பா பிரேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரயில்ல ஏறலாம். மீன் பிடிக்கலாம், ரயில்ல ஏறலாம். ஆமா பார்த்தீங்களா இல்லையா? எவ்வளோ ஆஃபர் இருக்கு உங்களுக்கு தெரியுமா? எங்க ஊர்ல. ம். சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த பாருங்க, எங்க ஊர்ல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, அத நீங்க வேற ஃபோட்டோ எடிட்டர் வேற. சூப்பரா ஒரு ஸ்டூடியோ வச்சுக்கிட்டு அந்த கடற்கரை ஓரத்துல சின்னதா ஒரு ஸ்டூடியோ வச்சுட்டு ஸ்டூடியோ கூட தேவையில்ல. இந்த இங்கன ஒரு பிரிண்டர் மாரி போட்டிருப்பாங்க. அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க கரெக்ட்டா. மேப்பா ஃபோட்டோ எடுத்து அப்படியே பிரிண்ட் அங்கனயே ஃபோட்டோ ரூ. 25. ஒரு நாளைக்கு 10 ஃபோட்டோ எடுத்தோமா, போதும். வீட்ட பக்கம் வந்துகிட்டே இருக்கலாம். நீட்டா குடும்பம் நடத்திடலாம். எந்த எவன பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்ல. 10 ஃபோட்டோ சும்மா சொல்றேன். சாதாரணமா ஒரு நாளைக்கு 100 ஃபோட்டோ வரைக்கும் எடுப்பாங்க. கடற்கரையில வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வந்து ஒரு ஃபேமஸ் தானே. அதுவும் வந்து பிரிண்டர்லாம் உங்கள்ட்டயே இருக்கு. நீங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டூடியோ ஒரு ஃபோட்டோ எடிட்டர் மேன் நீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஆங்கிள்ல எப்படி எடுக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் எடுத்தீங்கன்னா என்ன காசு? ராஜா மாரி இருக்கலாம். கிளம்பி வாங்க பேசாம எங்க ஊர பக்கம். சொல்லிவிட்டேன். சொல்ல வேண்டியத சொல்லிவிட்டேன். என்ன உங்களுக்கு ஆஃபர் பாருங்க ரூ. 25 வரைக்கும் ஒரு பெக்கு அப்படி போட்டீங்கன்னா நைட்டு ஜம்முன்னு தூங்கலாம், ஜம்முன்னு எந்திரிக்கலாம். புரியுதா இல்லையா? ஏன்னா என்ன இல்ல? ம். சொல்லுங்க. ம். டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு. டூரிஸ்ட் உலக நாட்டுல உள்ள அத்தன பேரும் வந்துட்டு போவாங்க. திங்கட்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா, அ அ மலேசியாக்காரவங்க வருவாங்க. செவ்வாய்க்கிழமை கோவாக்காரவங்க வருவாங்க. புதன்கிழமை ஸ்ரீலங்காக்காரங்க வருவாங்க. வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வியாழக்கிழமை பாம்பே வருவாங்கன்னு நெனைக்கிறேன். பாம்பேக்காரங்க வருவாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்கள் எல்லாருமே வருவாங்க. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, கேரளாக்காரவங்க வருவாங்க. ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஆந்திராக்காரவங்க வருவாங்க. அந்த மாரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அது. என்ன? எப்படி? அ அது ஒண்ணு தானண்ணா அங்க கம்மி விலை. எங்க ஊர்ல நெறையா இருக்குங்க விலை கம்மியான பொருளு. நீங்க ஏங்க அத மட்டும் நெனைக்கிறீங்க? அ எங்க ஊர்ல கோழி பண்ணை இருக்கு, இறால் பண்ணை இருக்கு. எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா? விலை கம்மியான விஷயங்கள் இருக்கு எங்க ஊர்ல. ம். ஆமா. ஒண்ணு போதும் நின்னு பேசும். அதுதான் சொல்றேன். ஒண்ணு போதும் அப்படியே நின்னு பேசும். ஜம்முன்னு தூங்கி ஜம்முன்னு எந்திரிக்கலாம். ஆமா. சொன்னா கேளுங்க. கிளம்பி இப்பயே டிக்கெட்ட போடுங்க. எங்க ஊர பக்கம் வாங்க. உங்களுக்கு இடம் நான் தர்றேன். ஆமா. இடம் ஒண்ணு நான் தந்துடுறேன். வீடும் கட்டி தந்துடுறேன். ஆமா. வீடு ஒண்ணு கட்டி தந்துடுறேன். வாடகைலாம் வேண்டாம். மாசம் மாசம் கரண்ட் பில்ல கட்டிட்டு இருந்துக்குங்க. ஆமா. மிட் நைட்டு ரைடரு மாயாவி. இந்த உலகத்திலேயே வந்து அதிகமான ஜிமெயில் வச்சிருக்கிறது யாரு அப்படின்னு தூக்குனானா ஃபர்ஸ்ட் இடத்துல மகேஷ் தான் இருப்பாப்ல. உட்காந்து பேசுவோம். நிக்கிறதுக்கு கால வலிக்குது. செத்த நேரம் உட்காந்து கடலை போடுவோம். அம்மாடி இது நல்லா இருக்குல்ல சுத்திலும் பச்சையா மகேஷ் சொன்ன மாதிரி. நல்ல குளிருப்பா பயங்கரமான குளிர். என்ன போய் போய் வருது ஜாலியா இருக்கு.